தனுசு ராசிக்கு இந்த மாதம் யோகம் தான் சொல்லலாம். ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுக்கிரனுடைய பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிக்கு நடக்கக்கூடிய தருணம் உண்டு. படிக்கிற குழந்தைங்க படித்து பண்புள்ள ஒரு அமைப்புக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தான் என்னவா ஆகணுமோ அது ஆகிறதுக்கு உண்டான இலக்கை அடையக்கூடிய தருணம் படிக்கிற குழந்தைங்களுக்கு இருக்குது. தாய் தகப்பன் பார்த்து உங்கள் படிப்புக்கு உண்டான ஒரு காசு செலவாகக்கூடிய செலவெல்லாம் எப்படியாவது பீட் பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நிறைய பேர் டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம், லா படிக்கலாம், இந்த டீச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கலாம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரசு சம்மந்தப்பட்ட தொழில் மேன்மையாகக்கூடிய தருணம் உங்களுக்கெல்லாம் உண்டு. ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சித்தர் ஜாதகமும் கூட. தனுசு ராசியில் உள்ள பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்து வயசு பெண்கள் 35 வயசுலேருந்து ஒரு 45 வயசு 50 வயசு வரைக்கும் இந்த மாதிரி நேரத்தில் இருக்க வேண்டிய பெண்கள் கொஞ்சம் கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ தான் 7.5 சனிலாம் முடிஞ்சிருக்கு. இந்த 10 வருஷமாக தான், இந்த 10 வருஷமாக தான் நீங்கள் என்னலையே அடைஞ்சிருப்பீங்க. பல பூர்வீக சொத்து வேணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு இப்போ தான் இருக்கும். தனுசு ராசியில் உள்ள பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். தரணியில் ஆளக்கூடியவங்க, தரணி புகழ் பாடக்கூடியவங்க, மேன்மைப்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசியில் உள்ள பெண்கள் தான். கல்லு மண்ணு சுமந்தாது தான் குடும்பத்தையும் தான் கணவனையும் காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க. நிறைய பேர் காவல்துறையில் கூட பணிபுரியலாம். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு தோரணையான ஒரு ஜாதகமும் கூட. உங்களுக்கே காவல்துறையாக இருந்தால் கூட உங்களுக்கு இடையூறுகளை தான் நீங்கள் சந்திச்சுருந்துருப்பீங்க இந்த ஒரு 10 இயர்ஸாக. 5 வருஷ காலமாக வச்சுக்கலாமே. உங்கள் துன்பமெல்லாம் விலகி போச்சு. உங்களுடைய கேஸு பல பிரச்சனைகள் எல்லாம் விட்டு விலகிடுச்சு. சூப்பரான மாதம் இனி வருங்கூடிய மாதங்களுக்கு மேலே தான்.